ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கட்சி தொடங்குறேன்ட்டு அப்படியே மேடையில் ஓடி வந்தார், ஓடினார், நடந்தார். அப்போ கீழே இருந்து அந்த கட்சி துண்டை பூரா அள்ளி மேலே போடுறான். அவரும் எடுத்து கழுத்தில் மாட்டிக்கிட்டே வந்தார். அதை பார்த்துட்டு நிறைய பேர் போட்டாங்க அந்த துண்டை. அவரும் போட்டு பார்த்துட்டு அடைச்ச அப்படின்ட்டு திருப்பி அவர் தூக்கி போட்டு கடைசிக்கு ஒரு துண்டோடு போனார். ஒரு துபாக்கூர் இது சென்னை கோட்டையை வரைந்து அந்த கோட்டைக்கு இவர் ஓடுறாராம். அந்த துபாக்கூர் பொம்மை கோட்டைக்கு ஓடுறதுக்கே நீங்கள் 800 மீட்டர் ஓட வேண்டியிருந்துச்சு. பொம்மை கோட்டையை பிடிப்பதற்கே 800 மீட்டர் ஓட வேண்டியிருக்கு. ஜார்ஜ் கோட்டையை பிடிக்கிறதுக்கு எத்தனை மீட்டர் ஓடணும் ப்ரோ? சும்மா அப்படின்னெல்லாம் பிடிக்க முடியாது. அவசரத்தில் ப்ரோ என்ன பேசினார் தெரியுமா? நான் சொல்கிறேன். ஒடுக்கப்பட்ட மக்களை உரிமையை ஒடுக்குவதற்காகவும் அவர்களை நசுக்குவதற்காகவும் பாடுபட்டவர் டாக்டர் அம்பேத்கர். ஒடுக்கப்பட்ட மக்களை மேலும் ஒடுக்குவதற்காக பாடுபட்டவர் அம்பேத்கர். இதிலிருந்தே தெரியுதா மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறார் ப்ரோன்னு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் என்ற ஆலமரத்தை அறுப்பதற்கு வந்த 21வது பிளேடு தான் நீங்க. ஏற்கனவே 20 பிளேடுகள் துருப்பிடித்து 4 பிளேடு கிடக்குது. சில பிளேடு மரத்தோட ஒட்டி கிடக்குது. சில பிளேடு எதுக்கு வந்தோம்னே தெரியாமல் அனாதையாக கிடக்குது. 21வது பிளேடு தம்பி. ஆலமரத்தை எந்த கொம்பனாலும் அசைத்து பார்க்க முடியாது. எடப்பாடி பழனிசாமி சொல்றாரியா, எங்கள் தமிழக முதல்வரை பார்த்து எல்லா திட்டங்களுக்கும் கலைஞர் பேரையே வைக்கிறீங்க, இன்னும் உங்க பேரையே வைக்க முடியும்? இன்னைக்கு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அம்மா உணவகத்தில் இலவசமாக உணவு வழங்கப்படும் அறிவிச்சது யாரு? அதில் பேரை மாற்றினாரா? நான் பாடநூல் கழக தலைவராக பொறுப்பேற்ற உடனே 2021 ஜூலை மாதம் வந்து பார்க்குறேன். 1.5 கோடி பேக்கு மாணவர்களுக்கு கொடுக்குற பேக்கு, ஜாமெண்ட்ரி பாக்ஸு, பென்சிலு, ஷூவு, சொட்டரு எல்லாம் வரிசையாக அடுக்கி வச்சுருக்காங்க. அதில் பூரா யார் படத்தை போட்டிருந்தாங்கன்னா, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் படமும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய படமும். பிள்ளைங்க எழுதுகிற பென்சிலில் படம் வரைஞ்சிருந்தாங்க. அந்த பக்கம் எடப்பாடி, இங்கிட்ட ஜெயலலிதா அம்மா. பென்சிலில் அவன் சீவனான்னா மண்டை காலி ஆயிரும். பென்சிலில் படம் போட்டிருந்தாங்க. நாங்கள் எடுத்துகிட்டு போய் தலைவர்கிட்ட காமிச்சேன். தலைவரே, உங்கள் ஆட்சி வந்துருச்சு, இவங்க 2 பேர்த்து படம் இதில் இருக்கே தலைவரே, எப்படி தலைவரே இதை கொடுக்குறது அப்படின்னு கேட்டேன். அப்போ தலைவர் சொன்னார், இதை மாற்றி பெயிண்ட் அடித்து உங்கள் படத்தையும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் படத்தையும் போட்டுடலாம் தலைவரை, நான் அதை பார்த்துக்கிறேன், எங்கள் பாடநூல் கழகத்தில் அதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறோம், அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னாரு. கொஞ்சம் செலவாகும், அழிக்கிறதுக்கு ஒரு டெண்டர் விடணும், திரும்ப வரைகிறதுக்கு ஒரு டெண்டர் விடணும், அதை கொண்டு போகிறதுக்கு ஒரு டெண்டர், திருப்பி கொண்டு வந்து நிரப்புறதுக்கு ஒரு டெண்டர். இதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? ஜனவரி மாதம் ஆயிரும், அதுக்குள்ளே பள்ளிக்கூடமே முடிஞ்சிருமே. எவ்வளவு செலவாகும்? 7 கோடி ரூபாய் செலவாகும். தலைவர் சொன்னார், அந்த 7 கோடி ரூபாயை நூலகத்துக்கு கொடுத்துருங்க, அவங்க படத்தோடையே மாணவர்களுக்கு பையையும் புத்தகத்தையும் ஜாமெண்ட்ரி பாக்ஸையும் கொடுங்க, எனக்கு மாணவர்கள் தான் முக்கியமே ஒழிய என் படம் போட்டிருக்கிற அந்த என்னுடைய பெருமையும் புகழும் எனக்கு தேவையில்லை என்று சொன்ன தலைவரை பார்த்துட்டு, மக்கள் விரோத, மக்களுக்கு தேவையில்லாத திட்டங்களை எல்லாம் நீங்கள் கொண்டு வருகிறீர்கள்னு சொன்னாங்க. அப்படின்னு யார்? எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. இன்னைக்கு நான் சொல்கிறேன், ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன். தம்பி அருண் ரொம்ப அருமையான விஷயங்களை தொடங்கினார். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கட்சி தொடங்குறேன்ட்டு அப்படியே மேடையில் ஓடி வந்தார், ஓடினார், நடந்தார். அப்போ கீழே இருந்து அந்த கட்சி துண்டை பூரா அள்ளி மேலே போடுறான். அவரும் எடுத்து கழுத்தில் மாட்டிக்கிட்டே வந்தார். அதை பார்த்துட்டு நிறைய பேர் போட்டாங்க அந்த துண்டை. அவரும் போட்டு பார்த்துட்டு அடைச்ச அப்படின்ட்டு திருப்பி அவர் தூக்கி போட்டு கடைசிக்கு ஒரு துண்டோடு போனார். அவர் கட்சி துண்டை பூரா பின்னால் வர்றேன் பூரா நங்குன்னு மிதிச்சுக்கிட்டே வந்தான். முதல் மாநாட்டிலே உங்கள் கட்சி துண்டு பலரால் மிதிக்கப்பட்டதே ஒழிய அதை கூட கவனிக்காமல் நீங்கள்லாம் மாநாடு. இதில் பார்த்தீங்கன்னா என் தலைவர் சொன்ன வாக்கியம் தான் எனக்கு தெரியுது.
ஒரு டுபாக்கூர் இது சென்னை கோட்டையை வரைந்து அந்த கோட்டைக்கு இவர் ஓடுறாராம். அந்த டுபாக்கூர் பொம்மை கோட்டைக்கு ஓடுறதுக்கே நீங்கள் 800 மீட்டர் ஓட வேண்டியிருந்துச்சு. பொம்மை கோட்டையை பிடிப்பதற்கே 800 மீட்டர் ஓட வேண்டியிருக்கு. ஜார்ஜ் கோட்டையை பிடிக்கிறதுக்கு எத்தனை மீட்டர் ஓடணும் ப்ரோ? சும்மா அப்படின்னெல்லாம் பிடிக்க முடியாது. என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் சொன்னார், எவன் நீண்ட தூரம் ஓடி வருகிறானோ அவனால் தான் அதிக உயரத்தை தாண்ட முடியும் என்று சொன்னவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். யார் நீண்ட தூரம் ஓடி வருகிறானோ அவன்தான் அதிக நீளத்தை தாண்ட முடியும். அதில் அதை பற்றி பேசணும்னா போயிட்டே இருக்கான். அவசரத்தில் ப்ரோ என்ன பேசினார் தெரியுமா? நான் சொல்கிறேன். ஒடுக்கப்பட்ட மக்களை உரிமையை ஒடுக்குவதற்காகவும் அவர்களை நசுக்குவதற்காகவும் பாடுபட்டவர் டாக்டர் அம்பேத்கர். ஒடுக்கப்பட்ட மக்களை மேலும் ஒடுக்குவதற்காக பாடுபட்டவர் அம்பேத்கர். இதிலிருந்தே தெரியுதா மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறாரு ப்ரோன்னு. அதுக்கப்புறம் ஒரு பேப்பர் எடுத்து வாசிக்கிறாரு, வைக்கிறாரு, போகிறாரு, வர்றாரு. தம்பி, பிரதர், இன்னைக்கு நான் சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் என்ற ஆலமரத்தை அறுப்பதற்கு வந்த 21வது பிளேடு தான் நீங்கள். ஏற்கனவே 20 பிளேடுகள் துருப்பிடித்து 4 பிளேடு கிடக்குது. சில பிளேடு மரத்தோடு ஒட்டி கிடக்குது. சில பிளேடு எதுக்கு வந்தோம்னே தெரியாமல் அனாதையாக கிடக்குது. 21வது பிளேடு தம்பி, ஆலமரத்தை எந்த கொம்பனாலும் அசைத்து பார்க்க முடியாது. எங்கள் திராவிட மாடல் முதலமைச்சருடைய திட்டங்கள் ஒவ்வொன்றும் மகளிர் உரிமை தொகை வாங்கி கொண்டிருக்கக்கூடிய 1,15,00,000 பெண்கள் என் தானை தலைவன் டாக்டர் கலைஞர் பெற்றெடுத்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் பக்கம் என்றும் இருந்து கொண்டே இருப்பார்கள். 5 தொகுதியில் டெபாசிட் போன பிறகு எடப்பாடி பழனிசாமி என்ற அந்த புள்ள பூச்சிக்கு கொடுக்கு முளைஞ்சு இன்னும் பேசுது அப்படின்னு சொன்னால், நான் இப்போ சவாலாக விடுறேன். எடப்பாடியில் இல்லை, திண்டுக்கல்ல இல்லை, திண்டுக்கல் கூட எங்கள் ஊருக்கு வாங்க பேசலாம். அல்லது ஆர்கே நகரில் எங்கள் ஆர்டி சேகர் தலைமையில் ஒரு மேடையை போட்டு கொடுங்க. எடப்பாடி பழனிசாமி நானும் ஆளுக்கு அரை மணி நேரம் பேசுகிறோம். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, பொய் பேசும் பழனிசாமி அவர்களே, 10 தோல்வி பழனிசாமி அவர்களே, புழுகு மூட்டை பழனிசாமி அவர்களே, 5 தொகுதியில் டெபாசிட் போன பிறகும் எப்படி நீங்கள் பேசுவதற்கு உங்களுக்கு துணிச்சல் வந்தது என்று கேட்டு, இது போன்ற புற்றீசல்களாலும் இது போன்ற ஆணவ பேச்சுகளாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது. வருகின்ற 2026இல் 234 தொகுதியில் 200க்கு மேற்பட்ட தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று சொல்லி எங்கள் உயிரினும் மேலான அருமை ரசிக பெருமக்களுக்கும் கழகத்தின் உடன்பிறப்புகளுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.